முதலில் அரவிந்த் குணசேகரன், அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை, அதனை தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அமலாக்கத்துறையானது தற்போது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் தமிழகத்தில் சமீபத்தில் கடந்த வாரம் சோதனையில் ஈடுபட்டார்கள். சுமார் 25 இடங்களில் சோதனை நடத்தியிருந்தார்கள். அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் அலுவலகத்திலும் இந்த சோதனையை நடத்தி இருந்தார்கள். சோ அந்த சோதனையானது அமலாக்கத்துறை ஒரு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்துதான் சோதனையை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அமலாக்கத்துறை நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாது. காவல்துறையோ அல்லது மற்ற போலீஸ் அமைப்புகள் ஏதேனும் ஒரு வழக்கை பதிவு செய்தால் அந்த வழக்கு பிரெடிகேட் அஃபென்ஸின் கீழ், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் ஒரு சில ஸ்கெடியூல்டு அஃபென்சஸ் எல்லாம் இருக்கும். 120B பழைய ஐபிசியில் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, சீட்டிங், ஃபோர்ஜரி, இந்த மாதிரி பல்வேறு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில குற்றங்கள் இருந்தால் அதனை முகாந்திரம் எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்யலாம். சோ தற்போது அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கும் இந்த வழக்கானது தமிழ்நாடு டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை முகாந்திரம் எடுத்துக்கொண்டுதான் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அமலாக்கத்துறை சோதனையும் சரி, அதே போல் அதனை தொடர்ந்து அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலும் சரி, பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கார்கள். 3 விதமாக இந்த முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்ல தவறியது, அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்ல தவறியது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்தில் இந்த முறைகேடு நடந்தது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட். இந்த அறிக்கையில் அந்த தகவல் இல்லை என்பதுதான் ஒரு தற்போது கேள்வியாக இருக்கிறது. அதுல இப்ப 3 விதமான குற்றச்சாட்டுகள்னு சொல்றீங்க இல்லையா, அது அந்த 3 விதமான விஷயங்களாக எதை குறிப்பிடுறாங்க அமலாக்கத்துறை? ஒன்று, டாஸ்மாகின் கீழ் விடப்பட்டிருக்கும் டிரான்ஸ்போர்ட் டெண்டர், அதாவது மது பாட்டில்களை வேர் ஹவுஸிலிருந்து அந்தந்த மதுபான கடைகளுக்கு எடுத்து செல்லும், டாஸ்மாக் கடைகளை எடுத்து செல்லும் அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிறது. எப்படி விதிமீறல்கள் நடைபெற்றிருக்குன்னா, இந்த டெண்டரை எந்தெந்த கம்பெனி கொடுத்தாங்களோ அந்த கம்பெனியோட கேஒய்சியும், நோ யுவர் கஸ்டமர்ங்கிற கேஒய்சி டாக்குமெண்ட்டுக்கும் அந்த கம்பெனி டாஸ்மாக் நிர்வாகத்திடம் கொடுத்திருக்கும் டிடிக்கும் வேறுபாடு இருக்கிறது. டிடி ஒருத்தரோட பேர்ல இருக்கு, கேஒய்சி டாக்குமெண்ட் ஒருத்தரோட பேர்ல இருக்கு. எனவே இதுல இர்ரெகுலாரிட்டி இருக்கு. அதுதான் முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, பார் லைசன்ஸ். டாஸ்மாக்னு ஒரு சில தனியார் பார் எல்லாம் இருக்கும், அந்த பார் லைசன்ஸ் கொடுக்கறதுல, அந்த பார் டெண்டர்ல லைசன்ஸ் கொடுக்கும்போது அதுவே முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. எந்த மாதிரி முறைகேடுகள்? இந்த பார் லைசன்ஸ் கொடுக்க எந்தெந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அந்த நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்களுக்கு பேன் நம்பர் கிடையாது, ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. இந்த மாதிரி ஜிஎஸ்டியோ பேன் நம்பரோ இல்லாத நிறுவனங்களுக்கு பார் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு தான் இந்த 1000 கோடி ரூபாங்கிற ஒரு தொகையும் மூன்றாவது குற்றச்சாட்டில் தான் அமலாக்கத்துறை கொண்டு வருகிறார்கள். மூன்றாவது குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ், எந்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இந்த ஆல்கஹால், இந்த மதுபானத்தை தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனங்கள் அந்த பாட்டில், இது மதுபானத்தை அந்த நிறுவனங்கள் தயாரிப்பார்கள். ஆனா பாட்டில ஒரு சில கம்பெனியிலிருந்து அந்த பாட்டில் வாங்குவாங்க. அந்த பாட்டில் வாங்கக்கூடிய கம்பெனிகள்கிட்ட இவங்க போட்ட இன்வாய்ஸ்ல ஒரு பாட்டில் வெறும் 10 ரூபாயா இருந்தா இவங்க ஒரு 15 ரூபாயா கணக்காமிச்சு இன்ஃபிளேட் பண்ணி, பாட்டிலோட விலையை இன்ஃபிளேட் பண்ணி பாட்டில வாங்கி அந்த மீதி 5 ரூபாயை இவர்கள் பிளாக்ல வாங்கிட்டாங்க. அன்அக்கவுண்டட் கேஷா அந்த பாட்டில் நிறுவனத்திடமிருந்து இந்த மதுபான ஆலைகள் வாங்கி கொண்டு அந்த 5 ரூபாயை, அதை ஒரு அன்அக்கவுண்டட் கேஷா பல்வேறு அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த 1000 ரூபாய். இந்த மதுபான ஆலைகள் இந்த பாட்டில் வாங்குறதுல இன்ஃபிளேட்டட் இன்வாய்ஸ் மூலமா ஒரு 1000 கோடி ரூபாய் அன்அக்கவுண்டட் கேஷ் உருவாக்கி இருக்காங்க. இதுல தான் இந்த 1000 ரூபாய் வருது. சோ 3 குற்றச்சாட்டு தான், டிரான்ஸ்போர்ட், பார் லைசன்ஸ், அதே போல இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ். ஆனால் இதுல மூன்றாவது குற்றச்சாட்டில் தான் இந்த 1000 கோடி ரூபாங்கிற ஒரு தொகையை உள்ளே கொண்டு வருவதாக. ஆனா அதில் தற்போது எழுந்திருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்தில் இந்த 1000 கோடி ரூபாய் என்பது முதல் கேள்வி. அதே போல பிரெடிகேட் அஃபென்ஸ், அதே ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ், அதாவது டிவிஎஸ்சி பதிவு செய்த மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ், பல்வேறு வழக்குகளை நாங்கள் முகாந்தரமா எடுத்திருக்கோங்கிறாங்க. அது எந்தெந்த வழக்குகள், எப்போது பதியப்பட்ட என்ற வழக்குகளின் தகவல் இல்லை என்பதுதான் தமிழக அரசோட கேள்வியாகவும் இருக்கு. அமலாக்கத்துறை தற்போது வரை அதுக்கான பதில் வழங்கவில்லை. இப்போ நீங்க சொல்ற அந்த டைம் லைன், அது குறிப்பிட வேண்டியது எந்த அளவிற்கு அவசியம்? அது ஏன் அவசியம் நினைக்கிறீங்க? அது ஏன் அவசியம்னாங்க, இப்போ அமலாக்கத்துறையோட ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர் தான் முகாந்திரமா எடுத்திருக்கான்னு சொல்றாங்க. இப்ப நம்ம டிவிஎஸ்சியோட வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா, டிவிஎஸ்சி வெப்சைட்ல தமிழ்நாடு அரசு கீழே வருது. டிவிஎஸ்சி வெப்சைட்ல என்னென்ன எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க, டாஸ்மாக் தொடர்பா என்னென்ன எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு போய் பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் கடையில டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் செக் நடத்துவாங்க. ஏன்னா அது விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் விங்கிங்னால சர்ப்ரைஸா ஒவ்வொரு கடையில போய் சர்ச் நடத்துவாங்க. அந்த சர்ச் நடத்தும் போது அங்க இருக்கிற அந்த கேஷியர்ட்டையோ அல்லது சேல்ஸ் பர்சன்ட்டையோ
ரூபாய் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அதிகமா பணம் இருந்துச்சுன்னா உடனடியா அந்த இடத்துல எங்களுக்கு வந்து கணக்கில் வராத பணம் எங்கள்ட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு எஃப்ஐஆர்களை முகாந்தரமாக எடுத்துக்கொண்டுதான் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது 2021க்கு பிறகு எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் டிவிஎஸ்சி, 2021க்கு முன்னாடி எத்தனை வழக்குகளை டிவிஎஸ்சி பதிவு செய்திருக்காங்க. சோ அமலாக்கத்துறை நாங்க டிவிஎஸ்சி வழக்குகளை டாஸ்மாக் தொடர்பான டிவிஎஸ்சி வழக்குகளை பதிவு முகாந்திரமா எடுத்திருக்கோங்கிறாங்க. எத்தனை வழக்குகளை எடுத்திருக்கிறார்கள், அதுல 2021க்கு முன்பு எத்தனை வழக்கு, 2021க்கு பின்பு எத்தனை வழக்கு, அந்த தகவல் தான் இல்லை என்பதுதான் தமிழக அரசோட ஒரு கேள்வியாம் இருக்கிறது. இதற்கு தற்போது வரை அமலாக்கத்துறை பதில் அளிக்கவில்லை. ஏன் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம்னா, டிவிஎஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா 2021க்கு அப்புறம் எத்தனை வழக்கு இருக்கு, 2021க்கு முன்னாடி எத்தனை வழக்கு இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்போனன்ஷியலான டிஃபரன்ஸ் இருக்கு. 2021க்கு பிறகு குறைவான வழக்குகளும் 2021க்கு முன்பு அதிகமான வழக்குகள் இருக்கு. எனவே இந்த மாதிரி ஒரு 10,000 20,000 50,000 ஒரு கணக்கை பல்வேறு வழக்குகளை முகாந்தரமாக எடுத்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறியிருப்பதால், எனவே இது வந்து ஒரு நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்கும். சோ அதனாலதான் வந்து இந்த சந்தேகம் எழுகிறது. எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்தில் வரை உள்ள வழக்குகளை அமலாக்கத்துறை முகாந்தரமா எடுத்திருக்கிறது. இந்த 1000 கோடி ரூபாய் இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ் மதுபான ஆலைகள் அன்அக்கவுண்டடா கலெக்ட் பண்ணியிருக்காங்க, மொபிலைஸ் பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டு எந்த ஆண்டுகளுக்கானது என்ற தகவலும் அமலாக்கத்துறை வழங்கவில்லை என்பதால் தான் தற்போது இந்த கேள்விகள் எழுகிறது. சரி, முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன் திரு அரவிந்த் குணசேகரன். திரு அக்னீஸ்வரன், இப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை இது சார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், அது இன்னமும் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட அந்த ஊழல் நடந்திருக்கலாம் என்ற அந்த குற்றச்சாட்டை சொல்வது, இது எங்கிருந்து வருது இந்த குற்றச்சாட்டுகள்? அதாவது நண்பர் பேசும்போது சொன்னார், நீங்கள் வந்து செக் பீரியட் என்று சொல்லக்கூடிய தேடுதல் காலம், இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை அப்படின்றத ஏன் சொல்லலை அப்படின்ட்டுருக்குறாங்க. அதுக்கு வந்து கீழே அந்த அமலாக்கத்துறை அறிக்கையில் கீழேயே இந்த விசாரணை இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது கேட்குறாரு, ஏதாவது ஒரு 2-3 வழக்குகளாவது இருக்கும், அல்லது ஒரு வழக்காவது இருக்கும், அதை வச்சுக்கிட்டு தான் அமலாக்கத்துறை இந்த மாதிரியான விசாரணை இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கு எந்த வழக்கை வச்சு அமலாக்கத்துறை இந்த விசாரணை வளையத்தை ஆரம்பித்தாங்க? எந்த வழக்கை வச்சு? தனி மனிதர்கள் வச்சா? இல்லையே. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் இயங்குகிற லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரகம், அந்த வழக்கை வச்சு தானே. அது தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒன்று தானே. அதை வச்சு தானே இதை பண்றாங்க, இந்த ரைடு சோதனை பண்ணியிருக்காங்க. வேற தனி மனிதர்கள் இல்லையே, நிறுவனங்கள் இல்லையே. இது ஒண்ணு இல்ல, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, அதை யாரும் மறுக்கவும் இல்ல. ஆனா அது எந்த எஃப்ஐஆர், எந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த விசாரணை நடக்குது அப்படின்ற தெளிவு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நடக்கவே இல்லை, இது நடக்கவே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்றது வேற. எந்த எஃப்ஐஆர்னா நான் கேட்குறேன், அப்போ எந்த எஃப்ஐஆர்ல இருந்து டிவிஎஸ்சி வழக்கில் இருந்து அவங்க கோட் பண்ணி வந்தாங்க? அப்படி வழக்கே போடலையா? முதல் தகவல் அறிக்கையே இல்லாமல் சல்லுன்னு வந்து வானத்திலிருந்து குதிச்சுங்க வந்துட்டாங்களா? அப்ப அதுல ஒரு தகவல் இருக்கும்ல, முதல் தகவல் அறிக்கையோ அல்லது விசாரணையோ இருக்கிறதுனால தானே, அதை மையப்படுத்தி தானே அமலாக்கத்துறை 2019 நீங்க பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட் கூட அதைத்தானே சொல்லுது. இல்ல, அப்போ 2021க்கு பின்னாடியா முன்னாடியா? அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகளா, திமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகளான்னு தெரியலன்னு சொல்றாரு செந்தில் பாலாஜி. அதாவது வழக்குகள் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதுல ரைடு எப்ப நடந்தது? இதே செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? இதுல வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லை, 1000 கோடி இங்க சொல்றாங்கல்ல. என்ன சொல்றாங்க? நண்பர் சொன்னது மாதிரி தான். ஒரு சாதாரண ஏதாவது ஒரு மனு நீங்க அரசாங்கத்தில் நீங்க ஒரு விண்ணப்பிக்கிறீங்க, அப்ளை பண்றீங்கன்னா, உனக்கு ஆதார் இருக்கா, பேன் இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, இம்பிட்ட கேட்குறீங்களே. ஒரு அரசாங்க டெண்டரு, அந்த டெண்டரில் கேஒய்சி இல்லை, பேன் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அப்போ அதனுடைய பொருள் என்ன? அது யார் கொடுத்தது? இதுவும் அதிமுக ஆட்சியில் கொடுத்ததா? அப்போ
இப்ப இதெல்லாம் மடைமாற்றம் செய்யக்கூடிய உங்க வேலை. இன்னொன்னு இல்ல அது எந்த ஆட்சி 100 கோடி ரூபாய் தெளிவு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் கேக்குறேன், நீங்க தெளிவா தானே இருக்கிறீங்க.